ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேருக்கு சில ஸ்பெஷல் ஆசீர்வாதங்கள் தேவன் வச்சிருக்கிறாரு, மனிதர்கள் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி வந்தாலும் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? எப்படினாலும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். வீட்டிலையும் பாருங்களா, சில வீட்டில் மூத்த பிள்ளைக்கு ஒதுக்கி வச்சுருப்பாங்க, சில வீட்டில் இளைய பிள்ளைக்கு ஒதுக்கி வச்சுருப்பாங்க, சில வீட்டில் பொம்பளை பிள்ளைக்கு ஒதுக்கி வைப்பாங்க, சில வீட்டில் ஆம்பளை. ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் சமூகத்தில் யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஸ்பெஷல் வச்சுருக்காரு. ஏழையோ பணக்காரனோ ஐஸ்வர்யவானோ கஷ்டப்பட்டவனோ கடன்பட்டு வந்தவனோ உயர்ந்தவனோ யாராக இருந்தாலும் சரி, அவரை தேடி அவர் சமூகத்துக்கு வந்தாச்சுன்னா அவர்களை தேவன் திருப்திப்படுத்துவார், திருப்தியாக வச்சிருப்பார். யார் வந்தாலும் சரி. நீ அநேகர் சாட்சியை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, எப்படி இருந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வருவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவங்க 1000 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்திடுவார். காரணம் என்ன? அவருடைய சமூகத்தில் அவ்வளவு, அந்த சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது, வலது பார்ச நித்திய பேரின்பம் இருக்கிறது தாவீது சொன்னார். ஏன்னா அதை அனுபவித்தவன். சர்ச்சைக்கு போகிறதுனால என்ன ஆசீர்வாதம்? ஏசாயா சொல்லார் பாருங்க, 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துடைய பிந்திய பாகம். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமா இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அது வியாபாரம் அவர்களை சேரும். பார்த்தீங்களா? திருப்தியாக சாப்பிடுவாங்க, நல்ல வஸ்திரங்களை உடுத்துவாங்க. ஆரம்ப கட்டத்துக்கும் இன்றைக்கி பாருங்கள், நம்ம கடந்து வந்த பாதை. ஒரு நேரத்தில் எத்தனையோ என்னெல்லாமல் இருந்துச்சு, ஆனால் ஒரு சாப்பாடு கிடையாது. அதே போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ் உடுத்த மாட்டோம். அப்படிலாம் நம்ம வாழ்க்கை வந்து. ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு என்றைக்கு வந்தோமோ அன்னையிலேருந்து லிஸ்ட் எடுத்து பாருங்கள். ட்ரெஸ்ஸு வாங்குறதே கஷ்டமாக இருக்கும், ஆனால் புது ட்ரெஸ்ஸு அதுக்கு பிறகு அவருடைய சமூகத்தில் வந்ததுனால நம்ம எடுத்திருப்போம். சரியான சாப்பாடு கிடையாது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் பாய் சுருட்டின பிறகு தான் எனக்கு பாயாசமே கிடச்சும். பார்த்து சர்ச்சில் பாயை சுருட்டின பிறகு தான் பாயாசம் சொன்னால், பாயாசம்னு என்னன்னே தெரியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்திருக்கும். ஒரு நேரத்தில் அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மைனஸ். வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னு பாருங்கள், அவர் நினச்சவர் நல்லா ட்ரெஸ்ஸை தருவார். வேஷ்டி சட்டை பேண்ட்டு சட்டையாக மாறும், ஒரு பேண்ட்டு சட்டை சப்பாரியாக மாறும், சப்பாரி கோட்டாக மாறும், வஸ்திரம். அது போய் சாப்பாடு பாருங்கள், ஏதோ கிடைச்ச வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம சாப்பிடாத சாப்பாடே கிடையாதுங்கிற அளவுக்கு கர்த்தர் அதான் சொல்கிறாங்க, திருப்தியாக சாப்பிடுவாங்க. ஆனால் நமக்கு அது திருப்தியான ஆசை இதுவரைக்கும் தந்திருக்காரு, இனிமேல் அவர் தருவார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் சமூகத்தில் வந்த பாருங்கள், அண்ணால பாருங்கள், அவரோடு உறவடைன நோவாவை பாருங்கள், அவரோடு ஏனோக்கை பாருங்கள், அவரோடு அவருடைய சமூகத்திலே அமர்ந்த கொர்நேலியை பாருங்கள். இவர்கள்லாம் ஸ்பெஷல் ஆசீர்வாதங்களை வைத்திருக்காங்க. அதனால் இந்த வருஷத்துக்கு கடைசி வந்திருக்கிற நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால கெட்டு போக மாட்டோம். வருகிற ஆண்டில் ஸ்பெஷலாக தந்து ஆசீர்வதிப்பார். நாளை தினம் ஞாயிறு 6 நாளை மறுதினம் அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நிறுத்துவார். காட் பிளஸ் யூ.